இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவையானது திருத்துதர் பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-4 முடிய. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ள போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை: உங்கள் பொறுப்பிலிருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள். கட்டாயத்தினால் அல்ல, கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள். ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள். தலைமை ஆயர் வெளிப்படும்போது அழியா மாட்சியுள்ள முடியை பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 23. பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். கோலும் நெடுங்கழியும் என்னை தேற்றும். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். பல்லவி. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் குடிக்கொள்ளா என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 13-19 முடிய. அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. மாறாக
விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் திரு அவையானது பேதுருவின் தலைமை பீட விழாவை நினைவு கூறுகிறது. நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம், உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்கிறார். இவ்வாறு சொல்வதன் வழியாக இயேசு பேதுருவை திருச்சபையின் தலைவராக ஏற்படுத்துகிறார். அதன் அடிப்படையில் பேதுருவின் தலைமை பீட விழாவை நாம் கொண்டாடுகிறோம். கிபி 354 ஆண்டிலிருந்து இவ்விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளில் நாம் பேதுருவின் தலைமைத்துவத்தை சிறப்பாக நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். அதோடு குருத்துவத்தின் மேன்மைகளை உணர்ந்து பெருமைப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புக்கு பிறகு பேதுருதான் திருச்சபையின் தலைவராக இருந்து அதனை கட்டி காத்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. பெந்தகோஸ்தே நாளில் பேதுருதான் யூதர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் முன்பாக எழுந்து நின்று இயேசுவை பற்றி உரையாற்றுகிறார். ஒரு சாதாரண படிக்காத பாமரராக இருந்த பேதுரு இப்படி துணிவுடன் மக்களுக்கு முன்பாக பேசுகிறார் என்றால் அது கடவுளின் அருளால் அன்றி வேறொன்றும் இல்லை. மேலும் விவிலியத்தை நாம் ஆழமாக படிக்கும்போது பேதுரு ஆண்டவர் இயேசுவை போல செயல்பட்டார் என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இயேசு கால் ஊனமுற்றவரை குணப்படுத்தியது போல பேதுருவும் கால் ஊனமுற்றவரை குணப்படுத்துகிறார் என்று திருத்தூதர் பணிகள் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொட்டவர்கள் நலமடைந்தது போல பேதுரு வீதிகளில் நடக்கின்ற போது அவரது நிழல் பட்டவர்கள் குணமடைந்தார்கள் என்று திருத்தூதர்கள் பணி 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு இறந்தவர்களை உயிர்ப்பித்தது போல பேதுருவும் தப்பித்தா என்ற பெண்ணை உயிர்ப்பிக்கிறார். இவ்வாறு பேதுரு ஆண்டவர் இயேசுவின் பதிலாளியாக, அவருடைய பிரதிநிதியாக செயல்படுகிறார். பேதுருவின் தலைமை பீட விழாவை கொண்டாடும் இந்த வேளையில் இன்றைய நாளில் நாம் படிக்க கேட்ட வாசகங்கள் நமக்கு என்ன செய்தியை தருகிறது என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்பது போல, கடவுளின் மந்தையை பேணி பாதுகாக்க வேண்டும். கடவுளின் மந்தையை பேணி காப்பது நமது தலையாய கடமையும் கூட. ஆண்டவர் இயேசு உயிர்த்த பின்பு தன்னுடைய சீடர்களுக்கு 3ஆம் முறையாக காட்சியளிக்கும் போது பேதுருவை பார்த்து சொல்வார், என் ஆடுகளை பேணி வளர் என்று தூய யோவான் நற்செய்தியில் 21வது அதிகாரத்தில். ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, பேதுரு ஆண்டவர் இயேசு தனக்கு கொடுத்த அழைப்பின் பேரில் தொடக்க திருச்சபையை சிறப்பாக பேணி வளர்த்தார். திருச்சபை பல்வேறு துன்பங்களையும் இன்னல்களையும் சந்தித்த போது பேதுரு உடனிருந்து அதனை பேணி வளர்த்தார். இன்றைய வாசகங்கள் தரும் 2வது பாடம் மந்தைக்கு, மக்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும்.
பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் நாம் படிக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரியாக இருங்கள் என்று. ஆகவே நாம் ஒவ்வொருவரும், குறிப்பாக தலைமை பொறுப்பில் இருக்கும் ஒவ்வொருவரும் பிறருக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். நம்முடைய இந்திய திருநாட்டின் முன்னாள் பிரதம மந்திரியாக இருந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி தன்னுடைய நேர்மையான வாழ்வுக்கும் முன்மாதிரியான வாழ்வுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கியவர். ஒரு நாள் அவருடைய மகன் அவரிடம் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து, அப்பா, எனக்கு ஒரு பெரிய நிறுவனத்தில் அதிக சம்பளத்துடன் வேலை கிடைத்திருக்கிறது என்று சொன்னான். அதற்கு லால் பகதூர் சாஸ்திரி அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு சொன்னார், கடிதத்தை பார்க்கும்போது இந்த வேலையானது உன்னுடைய திறமையின் அடிப்படையில் கொடுக்கப்படவில்லை, மாறாக உன்னுடைய தந்தை, அதாவது நான் இந்திய பிரதமராக இருக்கிறேன் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையை சொன்னால் இந்த வேலைக்கு நீ தகுதியற்றவன். ஆதலால் இந்த வேலையை நீ திருப்பி கொடுத்துவிடு. ஏனென்றால் இதை பார்க்கும் மக்கள், இவன் தன்னுடைய மகனுக்கு தந்து அதிகாரத்தை பயன்படுத்தி பெரிய நிறுவனத்தில் வேலை வாங்கியிருக்கிறான் என்று சொல்வார்கள். அந்த அவசொல் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி தன்னுடைய மகனை திருப்பி அனுப்பிவிட்டார். ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் ஒருபோதும் நேர்மை தவறி நடக்கக்கூடாது என்ற உண்மையை இந்த நிகழ்வானது நமக்கு சுட்டி காட்டுகிறது. பேதுரு தன்னுடைய அழைப்புக்கு முன்பாக எப்படி இருந்தாலும் அழைக்கப்பட்ட பின்பு முன்மாதிரியான ஒரு தலைவராக இருந்தார். தலைவர் என்பவர் சுயநலமற்றவராக இருக்க வேண்டும் என்பார் பிளாட்டோ என்ற அறிஞர். ஆகவே இறையேசுவில் பிரியமானவர்களே, பேதுருவின் தலைமைப்பீட விழாவை கொண்டாடும் நாம் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நமது முன்மாதிரியான வாழ்வால் பேணி காப்போம். அதன் வழியாக இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.